ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். நான் தனியறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஃபோர்ட் நிறுவனம் இந்தியாவில் வாகன உற்பத்தி ஆலைகளை மூடுவதாக அறிவிப்பு. 4000 தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டிக்கான பயிற்சி ரத்து. இந்திய அணி ஊழியருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதை அடுத்து நடவடிக்கை. சென்னை ஆழ்வார்பேட்டையில் சாலையின் நடுவே ஏற்பட்ட திடீர் பள்ளம். வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. தமிழர்கள் வெற்றி தடம் பதித்த வெளிநாடுகளிலும் உரிய அனுமதி பெற்று தொல்லியல் துறை சார்பில் ஆய்வு நடத்தப்படும். சட்டப்பேரவையில் அரசு அறிவிப்பு. பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட அனுமதி மறுத்து தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரிய வழக்கு தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை. தமிழகத்தில் 2 மாநிலங்களவை இடங்களுக்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி தேர்தல். மேற்கு வங்கம், அசாம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தலா 1 இடங்களுக்கு தேர்தல். தென்மேற்கு பருவக்காற்றால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புரட்டாசி மாத பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை வரும் 16ஆம் தேதி திறப்பு. நாள்தோறும் 15000 பக்தர்களுக்கு தேவசம் போர்டு அனுமதி. விரிவான செய்திகளை பார்க்கலாம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சென்னையில் உள்ள பரபரப்பான பகுதிகளில் ஆழ்வார்பேட்டையும் ஒன்றாகும். இங்கு டிடிகே சாலையில் உள்ள சிக்னல் அருகே திடீரென சாலையில் புதிதாக போடப்பட்ட தார் சாலை உடைந்து மிகப்பெரிய பள்ளம் உண்டானது. இதனால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். நல்வாய்ப்பாக சாலையில் ஏற்பட்ட உடைப்பில் வாகனங்கள் சிக்காமல் தப்பின. போக்குவரத்து காவல் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டனர். போக்குவரத்து நெருக்கடி மிகுந்த ஆழ்வார்பேட்டை பகுதியில் முதலமைச்சர் கான்வாய் செல்லும் சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 6 மாநில சட்டசபை தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு எந்திரங்களை அடுத்து வரவுள்ள 5 மாநில தேர்தலில் பயன்படுத்த முடியாத இக்கட்டான சூழல் ஏற்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், அசாம், கேரளா, டெல்லி, புதுச்சேரி, மேற்கு வங்கம் ஆகிய சட்டசபைகளுக்கு தேர்தல் நடந்து முடிந்துவிட்ட போதிலும் அங்கு தேர்தல்களில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தேர்தல் வழக்குகள் காரணமாக அந்தந்த மாநிலங்களிலேயே வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே கோவா, மணிப்பூர், உத்தரகாண்ட், பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேச சட்டமன்றங்களுக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த மாநிலங்களுக்கு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தேவைப்படும் நிலையில் தேர்தல் வழக்குகள் காரணமாக தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து வாக்குப்பதிவு எந்திரங்களை தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களுக்கு எடுத்து செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு அடுத்த வாரம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தலைமை நீதிபதி திரு NV ரமணா அமர்வு தெரிவித்துள்ளது. ஹிந்தி பாடலாசிரியர் ஜாவித் அக்தர் தொடர்ந்த குற்றவியல் அவதூறு வழக்கை ரத்து செய்ய கோரி நடிகை கங்கனா ரனாவத் தாக்கல் செய்த மனுவை மும்பை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது.
பிரபல ஹிந்தி நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் மறைவை அடுத்து நடிகை கங்கனா ரணாவத் பாலிவுட் பிரபலங்கள் மீது பல பரபரப்பு புகார்களை கூறியிருந்தார். வாரிசு நடிகர் நடிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, போதைப்பொருள் பயன்பாடு உள்ளிட்ட அவரது கருத்துக்கள் சர்ச்சை ஏற்படுத்தியது. இதனிடையே கடந்த ஆண்டு தொலைக்காட்சி பேட்டி ஒன்றில் பிரபல ஹிந்தி திரைப்பட பாடலாசிரியர் ஜாவித் அக்தர் குறித்து கங்கனா சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தார். இதனையடுத்து கங்கனா மீது மும்பையில் உள்ள அந்தேரி நீதிமன்றத்தில் ஜாவித் அக்தர் மானநஷ்ட வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தியதுடன் கங்கனா மீது குற்றவியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டது. இதனிடையே தன் மீது தொடரப்பட்ட குற்றவியல் வழக்கை ரத்து செய்ய கோரி கங்கனா ரணாவத் தாக்கல் செய்த மனுவை மும்பை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட அனுமதி மறுத்து தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்துள்ளது. நெல்லையைச் சேர்ந்த குற்றாலநாதன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். திரையரங்குகள், மால்கள் போன்றவைக்கு தளர்வுகள் வழங்கப்பட்ட நிலையில் விநாயகர் சிலையை பொது இடங்களில் நிறுவி வழிபட அனுமதி மறுப்பது ஏற்கத்தக்கதல்ல என அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே தமிழக அரசின் உத்தரவை ரத்து செய்து விநாயகர் சிலைகளை பொது இடங்களில் வைக்கவும், 12ஆம் தேதி வரை அவற்றை வைத்திருந்து வழிபட்டு நீர்நிலைகளில் கரைக்கவும் அனுமதி வழங்கி உத்தரவிட வேண்டும் என மனுதாரர் கேட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் திரு துரைசுவாமி, திரு முரளி சங்கர் அமர்வு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் மனுவை திரும்பப் பெற அனுமதிக்குமாறு கோரப்பட்டது. அதற்கு அனுமதி அளித்த நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். ராஜஸ்தான் மாநிலம் பார்மரில் தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்ட அவசர கால ஓடுதளம் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. நாட்டிலேயே முதலாவதாக ராஜஸ்தான் மாநிலம் பார்மரில் தேசிய நெடுஞ்சாலை 925 அமைக்கப்பட்ட அவசர கால ஓடுதளத்தை மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு நிதின் கட்கரி ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். போர் விமானங்களை அவசர காலத்தில் தரையிறக்க ஏதுவாக இந்த தேசிய நெடுஞ்சாலையில் 3 கிலோமீட்டர் தூரம் ஓடுதளமாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு நிதின் கட்கரி மற்றும் விமானப்படை தளபதி திரு பத்தாரியா சூப்பர் ஹெர்குலஸ் விமானத்தில் வந்து அவசர கால ஓடுதளத்தில் தரையிறங்கினர். இதனிடையே தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள அவசர கால ஓடுதளத்தில் ஹெலிகாப்டர்கள் தரையிறங்குவதற்காக 3 ஹெலிபேட்களும் அமைக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத பண பரிமாற்றம் மூலம் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான வழக்கில் பிரபல தெலுங்கு நடிகர் ரவி தேஜா ஹைதராபாத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். தெலுங்கானாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு மதுவிலக்கு காவல்துறையால் கைதான இசை கலைஞர் கால்வின் உயர்தர போதைப் பொருட்களை கடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக நடைபெற்ற விசாரணையில் திரைப்பட தயாரிப்பாளர் பூரி ஜெகநாத், நடிகைகள் சார்மி மற்றும் ரகுல் பிரீத் சிங், நடிகர்கள் நந்து, ராணா ரகுபதி உள்ளிட்ட 10 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. நடிகர் ராணா நேற்று ஹைதராபாத் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து நடிகர் ரவி தேஜா ஹைதராபாத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். மத்திய அரசு அறிவித்த 7வது ஊதிய உயர்வு அடிப்படையில் உடனே அனைத்து சங்கங்களை அழைத்து பேச வேண்டும், அனைவருக்கும் பழைய ஓய்வு திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஈரோட்டில் பாரதிய போக்குவரத்து தொழிற்சங்கம், பாரதிய மஸ்தூர் சங்கம் சார்பாக சென்னிமலை சாலையில் உள்ள தலைமை போக்குவரத்து அலுவலகம் முன்பு தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். முதலாவதாக போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியர்கள் ஆக்க வேண்டும். அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பேருந்துகளை இயக்குவதை பாரதிய மஸ்தூர் சங்கம் வரவேற்கிறது. ஆனால் அந்த போக்குவரத்து பேருந்துகளில் பணிபுரியக்கூடிய ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக தினந்தோறும் 100 ரூபா பேட்டா வழங்க வேண்டும் ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். பணிமூப்பு அடிப்படையில் ஓட்டுநர் நடத்துனர்களை சீனியாரிட்டி போஸ்டிங் அமுல்படுத்த வேணுங்க. 14வது ஊதிய ஒப்பந்தம் கடந்த கால ஆட்சியிலும் சரி இந்த கால ஆட்சியிலும் சரி ஊதிய ஒப்பந்தத்தை நடத்தாமல் காலம் தாழ்த்திட்டு இருக்கிறாங்க. 14வது ஊதிய ஒப்பந்தத்தை பேசி முடிக்க வேணுங்க.
இமானுவேல் சேகரனின் 64வது நினைவு தினத்தை ஒட்டி நாளை மறுதினம் மதுரை மாவட்டத்தில் மதுபான கடைகளை அடைக்க ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இமானுவேல் சேகரனின் நினைவு தினம் வரும் 11ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக அன்றைய தினம் பரமக்குடியில் உள்ள இமானுவேல் சேகரனின் நினைவிடத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அன்றைய தினம் மதுபான சில்லறை விற்பனை கடைகள், உணவு விடுதியுடன் கூடிய மது அருந்தகங்கள் உள்ளிட்டவை மூடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். மது விற்பனை தொடர்பான விதிமீறல்கள் ஏதும் நடைபெறாமல் கண்காணிக்க அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மதுபான சில்லறை விற்பனை எதுவும் நடைபெறாது எனவும் திரு அனிஷ் சேகர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இனிவரும் செய்திகளை வேக செய்திகளாக தற்போது பார்க்கலாம். அமெரிக்க கார் தயாரிப்பு நிறுவனமான ஃபோர்ட் இந்தியாவில் உள்ள தனது உற்பத்தி ஆலைகளை மூட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் கார்களை மட்டும் இந்தியாவில் விற்பனை செய்ய அந்நிறுவனம் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே பிரிட்டன், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளை தொடர்ந்து இந்தியாவில் உள்ள ஆலைகளையும் மூட ஃபோர்ட் நிறுவனம் முடிவெடுத்துள்ளது. இதனால் சுமார் 4000 தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. டெல்லி பெண் காவல் அதிகாரி சஃபியா பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து தூத்துக்குடியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமுமுக மாவட்ட செயலாளர் ஹசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு குற்றவாளியை உடனே கைது செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவிக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனால் பள்ளியில் படிக்கும் மற்ற மாணவிகள் அச்சத்தில் உள்ளனர். இது தொடர்பாக அப்பள்ளிக்கு செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை பள்ளியின் தலைமை ஆசிரியர் உள்ளே அனுமதிக்க மறுத்ததால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. கும்பகோணம் அருகே அசூரில் தொன்மையான தான் தோன்றீஸ்வரர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. சிதிலமடைந்து காணப்பட்ட இவ்வாலயத்தை அப்பகுதி மக்கள் மற்றும் நன்கொடையாளர்களால் 1 கோடி ரூபாய் நிதி திரட்டப்பட்டு திருப்பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று பின்னர் நிறைவடைந்தது. இதனையடுத்து 200 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கும்பாபிஷேக விழாவில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு ரெங்கசாமி, ஒன்றிய கழக செயலாளர் திரு பாலமுருகன், திரு கார்த்தி, நகர கழக செயலாளர் திரு குருமூர்த்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். மதுரையில் வழிப்பறி குற்றவாளிகளை விரட்டி பிடித்த காவலர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. அவனியாபுரம் வள்ளந்தபுரத்தைச் சேர்ந்த சொர்ணவழி என்பவரிடமிருந்து 7.5 பவுண்ட் தங்கச் சங்கிலியை மர்ம நபர்கள் 2 பேர் பறித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடினர். இதுகுறித்து வாகன சோதனையின் போது போலீசாரை கண்டவுடன் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் வாகனத்தை கீழே போட்டுவிட்டு தப்பி ஓட முயன்றனர். இதனை கண்ட போலீசார் அவர்களை 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு விரட்டி பிடித்தனர். தலைநகர் டெல்லியில் பெண் காவலர் சஃபியா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் உண்மை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரியும் மதுரையில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில துணை பொதுச் செயலாளர் கவுஸ் பாட்ஷா தலைமையில் மஹபூபாளையம் பகுதியில் உள்ள ஜின்னா திடலில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அரசு மற்றும் டெல்லி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. விழுப்புரம் செஞ்சி அருகே அரசு பள்ளி ஆசிரியருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதால் பள்ளியில் பயிலும் 248 மாணவ மாணவிகளுக்கு கொரோனா பரிசோதனை செய்யும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கவரை கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வரும் 32 ஆசிரியர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் வரலாற்று ஆசிரியராக பணியாற்றி வரும் பாலமுருகன் என்பவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.
விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி மதுரை மாவட்டம் தோட்டக்கலைத்துறை சார்பில் அறிமுகம் செய்யப்பட்ட விதை பிள்ளையாரை வாங்க பொதுமக்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பிள்ளையார் சிலையுடன் வெண்டை, தக்காளி விதைகள் சேர்க்கப்பட்டு நுண்ணுயிர் மண் மற்றும் தொட்டி ஆகியவையும் வழங்கப்படுகிறது. இந்த பிள்ளையாரின் விலை 15 ரூபாயாகும். மணப்பாறையில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த 2 கைது செய்யப்பட்டனர். திருச்சி மணப்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் போலீசார் நடத்திய சோதனையில் செல்போன் மூலம் லாட்டரி சீட்டு கேட்பவர்களுக்கு இருசக்கர வாகனங்களில் சென்று லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்த சங்கர், ராமமூர்த்தி ஆகிய 2 கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 1580 ரூபாய் ரொக்கம், 3 செல்போன்கள், 2 இருசக்கர வாகனங்கள், 1 மடிக்கணினி மற்றும் லாட்டரி சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் போது நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது பேசிய அவர், கலைவாணர் அரங்கில் சில காரணங்களால் பேரவை நிகழ்வை நேரடி ஒளிபரப்பு செய்ய இயலவில்லை எனவும், சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் கூட்டத்தொடர் நடைபெறும் போது நிச்சயமாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் எனவும் கூறினார். காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி 2 நாள் பயணமாக ஜம்மு காஷ்மீர் சென்றுள்ளார். அங்குள்ள மாதா வைஷ்ணவி தேவி கோவிலில் திரு ராகுல் காந்தி சுவாமி தரிசனம் செய்யவுள்ளார். தான் பிரார்த்தனைக்காக வந்துள்ளதால் அரசியல் தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்க விரும்பவில்லை என திரு ராகுல் காந்தி செய்தியாளர்களிடம் கூறினார். புதுக்கோட்டையில் கல்வி கொள்ளையில் ஈடுபடும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் கல்வித்துறை அதிகாரிகளிடம் மனு அளிக்கப்பட்டது. தனியார் பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேருவதற்கு மாற்று சான்றிதழ் வழங்காமல் இழுத்தடிப்பதாகவும், பாக்கியுள்ள கல்வி கட்டணத்தை முழுமையாக செலுத்தினால் மட்டுமே மாற்று சான்றிதழ் தருவதாகவும், இதனால் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்துக்கு தடை விதிக்கவில்லை எனவும், அவரவர் வீடுகளிலேயே கொண்டாட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாட அனுமதிக்குமாறு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் விடுத்த கோரிக்கைக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், பொதுமக்கள் ஒன்று கூடி ஊர்வலம் நடத்த மத்திய அரசு தடை விதித்துள்ளதாகவும், அதன் அடிப்படையில் விநாயகர் சதுர்த்திக்கு ஊர்வலமாக செல்ல மட்டுமே தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக வளாகத்தில் பல ஆண்டுகளாக இருந்த மரம் ஒன்று திடீரென முறிந்து விழுந்தது. அருகில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தின் கூரை மேல் மரம் விழுந்ததால் 5 பேர் காயமடைந்தனர். மேலும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சில வாகனங்களும் சேதமடைந்தன. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மரத்தை அகற்றினர். வடகிழக்கு பருவமழை காலத்தில் வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்பது குறித்த பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி தூத்துக்குடியில் நடைபெற்றது. முத்துநகர் கடற்கரையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கடலில் தத்தளிக்கும் மக்களை மீட்பது குறித்து தீயணைப்புத் துறையினர் தத்ரூபமாக ஒத்திகை செய்து காண்பித்தனர். மேலும் வீட்டில் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பாட்டில்கள், தெர்மாகோல் உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தி பொதுமக்கள் தங்களை தாங்களே வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றிக் கொள்வது எப்படி என்பது குறித்தும் தீயணைப்புத் துறையினர் எடுத்துரைத்தனர். ஈரோடு மாவட்டம் சென்னம்பட்டி வனப்பகுதியில் நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த நபர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் மானை வேட்டையாடியதும், தேக்கு மரங்களை வெட்டி பதுக்கி வைத்திருந்ததும் தெரியவந்தது. அவரிடமிருந்து துப்பாக்கி, தேக்கு மர கட்டைகள், மான்கறி வற்றல் ஆகியவற்றை பறிமுதல் செய்த வனத்துறையினர் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தனர். தருமபுரியில் பூக்களின் வரத்து அதிகரிப்பாலும் பூக்களின் தேவை குறைந்துள்ளதாலும் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக பூ விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம், பாலக்கோடு, தொப்பூர், கடத்தூர், மாரண்டஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் மல்லிகைப்பூ, கனகாம்பரம், சம்பங்கி, சாமந்தி பூக்களை விவசாயிகள் பயிரிட்டு வருகின்றனர். இந்த ஆண்டு நல்ல மழை பெய்துள்ளதாலும் அதிக அளவில் பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாலும் விளைச்சல் அதிகரித்துள்ளது. எனினும் பண்டிகை கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதால்
பூக்களின் தேவை குறைந்து விலை கடுமையாக சரிந்துள்ளது. இதனால் கடும் நஷ்டம் அடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் வரும் 12ஆம் தேதி கொரோனா தடுப்பூசி முகாம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு மோகன் தெரிவித்துள்ளார். ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர், அன்றைய தினம் 1150 இடங்களில் 1,15,000 தடுப்பூசிகள் போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நமது அண்டை மாநிலமான கேரளாவில் கொரோனா தொற்று மிக அதிகமாக பரவி வருகின்ற நிலையில் அதிலிருந்து நம்முடைய மாவட்டத்தை பாதுகாக்கும் வகையிலும் கொரோனா 3வது அலையிலிருந்து பாதுகாக்கும் வகையிலும் தொற்று வரும் பட்சத்தில் உயிர் சேதம் இல்லாமல் இருக்கும் எண்ணத்திலும் ஒரு மிக பெரிய அளவிலான மெகா சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. இதில் மாவட்டத்தினுடைய இலக்காக நாங்கள் எல்லாம் 1,15,000 மக்கள் தடுப்பூசி போடுவதற்கான நடவடிக்கை அனைத்தையும் மேற்கொண்டுள்ளோம். அரசின் அறிவுரைப்படி வீடுகளிலேயே சிலை வைத்து விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட வேண்டும் என பொதுமக்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பத்ரி நாராயணன் அறிவுறுத்தியுள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்தவர், நீர்நிலைகளுக்கு ஊர்வலமாக கொண்டு சென்று விநாயகர் சிலைகளை கரைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்டம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார். தனிநபர் வழிபாட்டுக்கு எங்கேயுமே தடை இல்லாமல் அவங்க வீட்டில் மக்கள் நன்றாக இந்த பண்டிகையை கொண்டாடிட்டு, அதே மாதிரி ஊர்வலம் இல்லாமல் அவங்க பக்கத்தில் இருக்க நீர்நிலைகளில் இது பண்ணால் இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நமக்கு 10ஆம் தேதி நம்மளோட விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி தான் நம்ம சிலைகள் நம்ம மாவட்டம் நிறைய இடத்துல வீடுகளில் வைக்கிறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ வீடுகளுக்குள்ளே வைக்கிறதுக்கு தனியாக நம்மளோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற போலீஸில் ஒரு 1000 போலீஸை வச்சு டிஃப்ரெண்ட் இடத்துல வச்சு கண்காணிச்சிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த மெயின் கண்காணிப்போட ஹோல் பாயிண்ட் ஆஃப் வியூவே இந்த அரசாணை இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இருக்கே தவிர வேறு எதுவுமே இல்லை. இது வரைக்கும் நாங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்களுக்கு இருக்க இன்ஃபர்மேஷன் படி எங்கேயுமே விதிமுறைகள் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. பட் அப்படி இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்காக தனி பந்தோபஸ்து ஸ்கீம் போட்டு இதை பிளான் பண்ணிக்கிட்டு. திருச்சி மலைக்கோட்டை மட்டுவார் குழலம்மை உடனுரை தாயுமான சுவாமி திருக்கோவிலில் கோவில் யானை லட்சுமி உற்சாகமாக குளித்து மகிழ்ந்ததை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகத்துடன் கண்டு மகிழ்ந்தனர். இயற்கை சூழலில் குளித்து மகிழ ஏதுவாக 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் குளியல் தொட்டியுடன் கூடிய பிரம்மாண்ட மழைத்தூறல் போன்று தூவும் ஷவர் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் மிகுந்த உற்சாகத்துடன் மழையில் நனைவது போன்று குளியலிட்டு மகிழ்ந்ததுடன் தொட்டியில் இறங்கி யானை லட்சுமி ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தது. தொடர்ந்து மற்ற செய்திகளை வழங்க காத்திருக்கிறார் சுகன்யா. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.